கலங்கிடும் மகனே வருவாயா, இயேசு அழைக்கின்றார். கண்ணீர் துடைப்பார், மார்போடு சேர்ப்பார், மாறாது அன்பு நம் இயேசு. கண்ணீர் துடைப்பார், மார்போடு சேர்ப்பார், மாறாது அன்பு நம் இயேசு. கலங்கிடும் மகனே வருவாயா, இயேசு அழைக்கின்றார். இயேசு கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவரா இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள திருப்பெயரிலே நல்வாழ்த்துக்கள், நல்வாழ்த்துக்கள். இந்த விடுதலை நிகழ்ச்சி வழியாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. ஆண்டவர் தந்த கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி. பிரியமானவர்களே, இந்த விடுதலை நிகழ்ச்சி உண்மையாகவே விடுதலை நேரமாகவே அமைந்திருக்கிறது. ஏனென்றால் ஆண்டவர் தானே சொல்லியிருக்கிறார், உண்மையை அறிந்தவர்களாய் இருப்பீர்கள், அந்த உண்மை உங்களுக்கு விடுதலை அளிக்கும் என்று. உண்மை இறை வார்த்தையை அறிந்தவர்களாக யோவான் 8ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். உண்மையை அறிந்தவர்களாய் இருப்பீர்கள், அந்த உண்மை உங்களுக்கு விடுதலை அளிக்கும் என்று. அப்படியாக அநேக சகோதர சகோதரிகள் சொல்லுவார்கள், பிரதர் இதுவரை நான் பைபிளே எடுத்ததே இல்லை, உங்களுடைய மாதா டிவியில் உங்கள் தொலைக்காட்சி செய்தியை நான் கேட்குற பொழுது உள்ளம் பற்றி இப்படிலாம் இருக்குதான்னு சொல்லிட்டு அப்போ எடுக்க ஆரம்பித்தேன், பைபிளை படிக்க ஆரம்பித்தேன்னு சொல்லுவார்கள். உண்மையாக அப்படி சொல்லுகிற வார்த்தையை நான் கேட்குற பொழுது என் ஆண்டவருக்கு நான் நன்றியா நன்றி கொண்டு கொடுப்பேன். சரியானே அநேகர் இப்பொழுதுதான் பைபிள் எல்லாம் எடுத்து இறைவசன வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து கடந்து வருகிறார்கள். நீங்கள் மற்றும் எல்லாரும் கடந்து வரணும், எல்லாரும் கடந்து வரணும். ஏனென்றால் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தை, என் தெய்வம் இயேசு என்னோடு பேசுவார், எனக்கு சந்தோஷமே. என் தெய்வம் இயேசு என்னோடு பேசுவார், எனக்கு சந்தோஷமே. பிரியமானவர்களே, நம் தெய்வம் இயேசு நம்மோடு கூட விவிலியத்தின் வழியாக பேசுகிறார். அந்த வார்த்தை நமக்கு ஆறுதல், விடுதலை, மீட்பாகியிருக்கிறது. இப்பொழுதும் அவர் தருகின்ற வார்த்தையை நாம் கேட்க நம்மை ஒப்புக்கொடுக்கலாமா? ஒப்புக்கொடுக்கலாம். எங்களை நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, இந்த மாலை வேலையில எங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி சமூகத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். ஆண்டவரை வாழ்வு தருகிற வார்த்தை எங்களுக்கு தாரும், விடுதலை தருகின்ற வார்த்தை எங்களுக்கு தாரும். ஆண்டவருடைய வார்த்தை எங்களுக்கு வாழ்வும் விடுதலையுமாய் கடந்து வரட்டும். ஆண்டவரை பேசும் உம்முடைய பிள்ளைகள் கேட்கிறோம். ஆமீன். பிரியமானவர்களே, இறைவசன வார்த்தையை குறித்து என் உள்ளம் பற்றியிருக்கின்ற காரியமா இருக்கிறது. அதுவே தான் உணர்வு, தூய ஆவின் உணர்வோடு கூட உங்களோடு கூட நான் பேசி வந்து கொண்டிருக்கிறேன். சென்ற நாட்களிலே நற்செய்தி அறிவியுங்கள் என்ற ஒரு செய்தியை நான் உங்களுக்கு கொடுத்தேன். அந்த கடைசி பகுதியாக நான் சொல்லுகிற பொழுது புனித பவுல் சொன்னார் இல்லைங்களா, என்னோடு கூட நற்செய்தி பணியிலே அவர்கள் போராடினார்கள், எனவே அவருடைய பெயர்கள் வாழ்வோர் நூலில் எழுதப்பட்டிருக்கிறது என்று. அப்படியாக இந்த நற்செய்தி பணியிலே, என்னுடைய நற்செய்தி பணியிலே, எனக்கு இல்லை, என்னுடைய ஆண்டவர் கொடுத்த அந்த பணி, அந்த பணியிலே நீங்களும் போராடுவீர்கள் என்றால், செயல்படுவீர்கள் என்றால், உங்களுடைய பெயர்கள் வாழ்வோர் நூலிலே எழுதப்பட்டிருக்கும். அப்படி எழுதப்படக்கூடாது என்பதற்காகத்தான் பிசாசானவன் வேட்டு வச்சுட்டே இருப்பான். நான் சொல்லிட்டே இருப்பேன், நீங்க கேட்க அப்படி போயிட்டு அப்படி கேட்கறதெல்லாம் பிசாசனுடைய நிலை. மாறாக தெய்வம் சொல்லுகின்ற, ஆண்டவர் சொல்லுகின்ற வார்த்தைக்கு குரலுக்கு செவி கொடுத்து அதன்படி நடப்பில்லை என்றால் ஆண்டவர் தன் வாழ்வினை எழுதுவார், உங்க பெயரை எழுதுவார். நீங்க செய்கிற ஒவ்வொரு காரியங்களுக்கும் நான் சொன்னேன், வாய்ஸ் ஆஃப் கார்டை வந்து நீங்கள் ஒரு 50-100 பேருக்கு
நீங்கள் செல்லில் நிறைய பேருக்கு இருக்கு, அத்தனை பேருக்கும் கூட சொல்லி வாய்ஸ் ஆஃப் காட் செல்வன் அதன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. எல்லாருக்கும் நீங்கள் டெய்லி தினந்தோறும் இறைவார்த்தையை தமிழிலும் ஆங்கிலத்திலும் கேளுங்க நீங்கள் சொல்லலாம். அப்படி சொல்லி ஒரு 100 பேரை சேர்த்து வச்சுக்கோங்க. உங்கள் வழியா 100 பேருக்கு ஆண்டவர் பார்ப்பார். 100 பேரை இந்த செஞ்சுட்டாரு இல்லைங்களா? அன்றைக்கு 100 பேர் எந்த அளவுக்கு நீங்கள் செய்கிற அவரவர், அது ரோமர்ல 2:6 சொல்லும்போது அவரவர் செயலுக்கற்ற கைமாறுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. கைமாறு கண்டிப்பா கிடைக்கும், இங்கே கிடைக்கும், அங்கேயும் கிடைக்கும். நான் அதுதான் இல்லை, எல்லாம் இறைவசன வார்த்தை தான் அடிப்படையாக சொல்லுகிறது. வாய்ஸ் ஆஃப் காடை நீங்கள் பதிவு பண்ணுங்க. இன்று அந்த காரியத்தை செய்யுங்க, இந்த காரியத்தை செய்யுங்க. இன்றைக்கு நேற்றுக்கு சொன்னேன், இன்னைக்கு செய்யுங்க. இன்றைக்கு அதே போல என் அன்பானவர்களே, தேவ ஒளி ஒளி என்கிற புத்தகம் ஒவ்வொரு மாதம் இறை செய்தி இறைவசன வார்த்தை அடிப்படையாய் கொண்டுதான் கொடுக்கப்படுகிறது. ஆண்டவர் சொன்னார் சொன்னதுக்கும் விளைவு சந்தவை குறிப்பிட வேண்டாம். யாருக்கு நீங்க மற்றவங்களுக்கு கேளுங்க. இந்த மாதிரி மாதா டிவியில் செய்தி கொடுக்கிறாருங்கள, அந்த அவர் போடுறாரு, வெளியிடுகிறாரு, தேவ ஒளி ஒளின்னு புத்தகம் கொடுக்க வருகிறதான்னு கேளுங்க. வருகிறார் கேளுங்க. இல்லைன்னு சொன்னாக்க அவருடைய முகவரியெல்லாம் வாங்கி எனக்கு அனுப்புங்க. நீங்கள் ஒரு 50-100 முகவரியை வாங்கி எனக்கு அனுப்புங்க. உங்கள் வழியாக ஒவ்வொரு மாதமும் 50-100 பேருக்கு நச்செய்தி போனால் எப்படி இருக்கும் சகோதரமே? நினச்சி பாருங்க, எப்படி இருக்கும்? அப்படியே நச்செய்தி போய்கொண்டே இருக்கணும் இல்லைங்களா? இந்த கருத்துக்களுக்காக நீங்கள் செயல்படுங்கள். நான் இந்த யூடியூப் மாதா டிவியில் கூட கொடுக்கக்கூடிய செய்தியெல்லாம் யூடியூப்பில் போட்டிருக்கிறேன். பிரதர் செல்வனான் போட்டால் அப்படியே கொடுத்துருக்கிறேன். அப்படியே நற்செய்திக்காக செயல்படுங்கள். ஆண்டவர் உங்களை அதிகமாக அதிகமாக ஆசீர்வதிப்பார். இந்த நாளிலும் கடவுள் தன் தூய ஆவின் வழியாய் சொல்லுகின்ற ஒரு வார்த்தையை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுகிறேன். தூய ஆவியானவர் எதை சொல்லுகிறாரோ அதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் தானே. இப்பொழுதும் தூய ஆவியானவர் எனக்கு ஒரு கருத்து. சில நாட்களுக்கு முன்பாக ஒரு குழுவினர், அதாவது மகளிர் குழுவினர் அங்கு அப்படியே கொண்டு வந்துட்டு அவர்கள் நற்செய்திக்காக உட்கார்ந்துட்டு பிரதர் செய்யலை. நான் அவர்களுக்கு ஒவ்வொருடைய முகத்தையும் பார்க்கும் பொழுது அவருடைய முகத்தில் எல்லாம் தெரிய வருகிறது கவலையும் கண்ணீரும் துக்கமும். அகத்தின் அழகு முகத்திலே தெரியணுவாங்கல்லவா, அந்த மாதிரி அவருடைய முகமெல்லாம் அப்படி இருந்தது. அப்படி இருக்கும் பொழுது நான் மத்தேயு நற்செய்தியில அவர்களுக்கு எடுத்து அப்படியே கொடுத்தேனாக்க. மத்தேயு நற்செய்தியில 6ஆம் அதிகாரத்தில் 25 முதல் 34 வசனத்தை நீங்க அந்த தலைப்பை நீங்க பார்ப்பீங்கன்னாக்க, அது தலைப்பு என்ன போட்டிருக்க? கவலை வேண்டாம். இந்த வார்த்தையை பழைய மொழிபெயர்ப்பு புத்தகத்தில் நீ படிப்பீங்கன்னா அதுல என்ன சொல்லப்படுனா கடவுளை நம்புதல் சொல்லுவாங்க. கடவுளை நம்புதல். அப்போ கடவுளை நம்புகிறவர்களுக்கு கவலைப்பட தேவையில்லை. கவலைப்படுகிற மனிதன் கடவுளை நம்புகிறார். என் அன்பானவர்களே, அந்த தலைப்பை நான் பார்த்து நன்கு அப்பு படிச்சது எனக்கு. கடவுளை நம்புதல், கவலைப்படாது. கவலைப்படுகிற ஒரு மனிதன் அவன் கடவுளை நம்பவில்லை. கடவுளை நம்புகிறவன் கவலைப்பட மாட்டான். இந்த வார்த்தை நான் பார்க்கிற பொழுது ஏதோ நானாக சொல்லப்படவில்லை. வார்த்தை மத்தேயு 6ஆம் அதிகாரத்திலே அப்படியே அந்த 25 அப்படியே சொல்லிட்டு வரார். எதை உண்போம், எதை உடுப்போம், எதை குடிப்போம் என்று நீ கவலைப்பட வேண்டாம். எதை உண்போம், எதை உடுப்போம், எதை குடிப்போம் என்று கவலைப்பட வேண்டாம். அப்படியே சொல்லி அவர் 30 சொல்லுவாரு, பிரயணத்தார் தான் இதெல்லாம் தேடுவாங்க, நீங்க அது தேவையில்லை. நீங்க செய்ய வேண்டியது என்னன்னாக்க மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் 33வது வசனத்தை அங்க சொல்லி கொடுக்கிறத வார்த்தையை பார்க்கணும்.
ஆகவே அனைத்திற்கும் மேலாக அவரது ஆட்சியையும் அவருக்கு ஏற்புடையவற்றையும் நாடுங்கள். அப்பொழுது இவை அனைத்தும் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும். இவை அனைத்தும் சொல்லுகிறார், சேர்த்து கொடுக்கப்படும் சொல்லுகிறார். வார்த்தையை படிக்கிற பொழுது அது ஆண்டுடைய வார்த்தை, சேர்த்து கொடுக்கப்படும். சொல்றவர் ஏதோ ஒரு மனித நிலையில சொல்லல, அவர் தெய்வம், எல்லாம் வல்லவர், அவர் எல்லாம் நிறைந்தவர், அவரால் முடியாது ஒன்றுமில்லை, அவரிடம் இல்லாது ஒன்றுமில்லை. அவர் தான் சொல்ல உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும் என்று சொல்லுகிறார். என் அன்பானவர்களே, எதை உண்போம், எதை குடிப்போம், எதை விடுப்போம் என்று கவலைப்பட வேண்டாம். பிள்ளைகளை குறித்து கவலைப்பட வேண்டாம், தொழிலை பற்றி கவலைப்பட வேண்டாம், வீட்டை பற்றி கவலைப்பட வேண்டாம், வருமானத்தை பற்றி கவலைப்பட வேண்டாம். எதை பற்றி நீ கவலைப்பட வேண்டாம். உனக்கு என்ன தேவை என்று உன் கடவுளாகிய ஆண்டவருக்கு தெரியும் என்று சொல்லுகிறார். எனவே நீ முதலாவது கடவுளையும் கடவுளுடைய அரசையும் அதுக்கு ஏற்படுதுன்னு கேட்டு சொல்லுகிறார். இந்த கடவுளுடைய அரசையும் அவருடைய ஏற்படுதின்னு பார்க்கும் பொழுது முதலில் தேடுங்கள் என்கிறது சொல்லப்பட்டிருக்கும். பழைய வெளிப்பில் முதலில் தேடுங்க, முதல்ல தேடணும். என் அன்பானவர்களே முதல்ல தேடணும். இன்றைக்கு நான் பார்க்கிற பொழுது சில சகோதரிகள் என்ற வருவாங்க. அவங்க வந்துட்டு ஜபத்துக்கு வருவாங்க. வந்துட்டு அவங்க அந்த நிலையில வந்து கேட்பாங்க, நான் தூயாவை உணர்ந்துக்கிறதா அப்படியே நான் சொல்லுவேன். நான் என்னால் கேட்கும்போது சொன்னேன், உங்களுக்கு இந்த பிரச்சனை வரலன்னாக்க நீங்க வந்திருப்பியா? ஜபத்தை தேடி வந்திருப்பியா? ஆண்டவரை தேடி வந்திருப்பியான்னு சொல்லுது. ஏன்னா அவருடைய வாழ்க்கையில எல்லாம் சுகபோகமாக நல்லா இருக்கிற பொழுது அவர்கள் ஆண்டவரை தேடியதே இல்லை, அவங்க ஜெபம் பண்ணதே இல்லை, குடும்பத்தில் உட்காந்து ஜெபம் பண்ணதில்லை, திருப்பலியில் அதிகமாக கண்டுக்கிட்டு இருக்குல்ல. அவங்க உண்டு, அவங்க வேலை உண்டு, சம்பாதியம் உண்டு, அவங்க நிம்மதியாக ஓடிக்கிட்டு இருந்தாங்க. அப்படி போகிற பொழுது அங்கே ஒரு இடரலை வைக்கிறார் ஆண்டவர், இடரலை வைக்கிறார், ஒரு தடங்களை வைக்கிறார், தேடும்படியாக வைக்கிறார். சொல்லுவேன், நான் சொல்றதுனாக்க சும்மா இருக்கேன். நான் யாருன்னு வந்தாச்சுனாக்கா அவங்ககிட்ட இந்த வசனத்துக்கு தயவுசெய்து படிங்க, என்ன சொல்லுதுன்னு பாருங்க. நான் அவங்களுக்கு தான் சொன்னேன். திருத்துறைப்பண்ணியில் 17ஆம் அதிகாரத்தில் 27வது வசனத்தை அந்த சகோதரிக்கு நான் காட்டினேன். நல்லா ரிச்சு, பணத்துக்கு நல்லா வசதியெல்லாம் வாய்ப்பு உண்டு, ஆனால் கூட சில பிரச்சனைனால தான் வந்தேன். திருத்துறைப்பண்ணியில் 17-27 வசனம் படிச்சாங்க. படிங்க. கடவுள் தம்மை அவர்கள் தேட வேண்டும் என்பதற்காக இப்படி செய்தார். தட்டி தடவியாவது தம்மை கண்டுகொள்ள வேண்டும் என்பதற்காகவே இவ்வாறு செய்தார். ஏனெனில் அவர் நம் ஒவ்வொருவருக்கும் அருகிலேயே உள்ளார். கணவன் மனைவி 2 பேர் வந்தாங்க. ஆளுக்கு 2 பேருக்கு 2 பைபிள் கொடுத்தேன். தயவுசெய்து திருத்துறைப்பண்ணியில் 17-27 வசனம் படிங்கன்னு சொல்லிட்டுங்க, சத்தமாக படிங்கன்னு சொல்லிட்டு நான் சொன்னேங்க. அந்த சகோதரன் அப்படியே படிக்கிற பொழுது கண்ணில் அப்படியே கண்ணீர் தண்ணி வந்து விட்டது. ஏன்? ஆண்டவர் அந்த மகன் தேடியிருந்தது கிடையாது, இந்த ஜெபம் பண்ணது கிடையாது, பைபிள் படித்தது கிடையாது, கோயில் சரியா போனது கிடையாது, வீட்டு ஜெபமால கிடையாது. எப்போ பாரு வேலை வேலை வேலை, தொழில், அந்த பணம் வருமானம் தான். கடவுள் அங்கே இடங்களை வைத்து தெரியும். அதனால்தான் அந்த மனுஷன் உணர்ந்து அப்படி கிட்டார். என் அன்பானவர்களே, அப்படி ஆண்டவர் சொல்லுவது என்ன? முதல்ல கடவுளை தேடு, அதற்கு ஏற்பட அவருடைய ஆட்சியை தேடு, அதுக்கு ஏற்பட தேடுதான் சொல்லி இருக்கின்றார். ஆண்டவரை தேடணும். இதை பற்றி நான் சொல்லுகின்ற பார்க்கிறது என் அன்பானவர்களே, நம் நடைமுறை வாழ்க்கையில் இனச்சட்டத்திலே பார்க்கிற பொழுது 4ஆம் அதிகாரத்திலே 29வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிற கடவுளை தேடுகிறது என்ன? நான் இனச்சட்டத்திலே 4ஆம் அதிகாரத்திலே 29வது வசனத்தை சொல்லுவார். அது என்ன சொல்லுவார்னா, உங்கள் கடவுளாகிய ஆண்டவரை நீங்கள் நாடினால் உங்கள் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் தேடினால் அவரை கண்டடைவீர்கள். என் அன்பானவர்களே, அவரை கண்டடைவீர்கள் என்று சொல்லுகிற பொழுது ஏதோ அவருடைய உருவத்தை கண்டடைகிறதல்ல, அது இருக்கிறது வேற. ஆனால் கண்டடைவது என்ன?
நீங்க நோயோடு கூட இருக்கிறீர்களா? அவரை குணமாக்குற ஆண்டவராக நீ கண்டுகொள்ள முடியும். பலவிதமான பிரச்சனை போராட்டத்தில் இருக்கிறீங்களா? அவரை ஒரு விடுதலை நாயகராக நீ கண்டுகொள்ள முடியும். பாவத்தில் அடிமதத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? அவர் மன்னிக்கிற ஆண்டவராக கண்டுகொள்ள முடியும். எந்த சூழ்நிலையிலே எந்த நிலையிலே நீங்கள் தேடுகிறீர்களோ அந்த நிலையிலே அவரை கண்டுகொள்ள முடியும். கண்டுகொள்ள முடியும் என்று சொல்லுகிற பொழுது பார்க்கணும் தெரியுமா? அப்ப என்ன அர்த்தம்? நம்முடைய வாழ்க்கையில எல்லாம் மாற்றம், ஆசீர்வாதம் என்பதுதான் அர்த்தம். அதில் சொல்லப்பட்ட வார்த்தை, உங்கள் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு உள்ளத்தோடும் தேடுனா சொல்லுங்க. இந்த முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் சொல்லுகிற பொழுது இன்று நம்முடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட ஒரு நிலை இல்லாத ஒரு நிலைத்தான். எனக்கு இந்த கவிஞர் கண்ணதாசன் ஒரு பாடிய பாட்டு ஒரு பாடு இருக்கும். அது அந்த சின்ன வயசுல பார்த்து அந்த நினைவுக்கு வந்து, இங்கொரு கண்ணும் அங்கொரு கண்ணும் ஆலய வழிபாடில்லை, இங்கொரு கண்ணும் அங்கொரு கண்ணும் ஆலய வழிபாடில்லை, தெய்வம் இருப்பது எங்கே அது இங்கே. என்ன அருமையான ஒரு கருத்தோடு கூட அவர் பாட்டிருக்கிறார் பாருங்க. இன்னைக்கு நான் பார்க்கிற பொழுது முழு உள்ளத்தோடு கூட ஆண்டவரை தேடுகின்றோமா? அந்த வல்ல ஆண்டவரை தேடுகிறோமோ? அப்படி தேடுகிற பொழுது நமக்கு எந்த கவலையுமே இல்லை, எல்லாம் அவர் பார்த்து கொடுவார். முழு உள்ளத்தோடு கூட தேடுகின்ற ஒரு கருத்தை நான் சொல்லுகிற பொழுது, என் அன்பானவர்களே, இன்று நம்முடைய மக்கள் மத்தியிலே நாம் ஜெபிக்கிறோம். குடும்பமாக உட்கார்ந்து ஜெபம் இருக்கும், ஜெபமால சொல்றோம், ஜெபிக்கிறோம். ஆனால் எந்த நிலையிலே நம்முடைய ஜெபம் இருக்கிறது? முழு உள்ளமும் அவரோடு கூட டச் ஆகிறதான்னு பார்க்கணும். ஏசியா புத்தகத்துல 20 எல்லாம் குறிச்சுக்கிடுங்க, படிக்க வேண்டாம், படிக்க வேண்டாம். என்ன செய்யறது இன்னைக்கு? ஏசியா புத்தகம் 29ஆம் அதிகாரத்திலே 13வது வசனம் எழுதிக்கிட்டீங்களா? அடுத்தது மத்தேயுவிலே பார்க்கிற பொழுது 15ஆம் அதிகாரத்திலே 8வது வசனம். மத்தேயுவிலே 15ஆம் அதிகாரத்திலே 8வது வசனம். அடுத்தது மார்க்கிலே 7ஆம் அதிகாரத்திலே 7வது வசனம். இந்த 3 வசனங்களும் ஒரே கருத்து தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தையை நான் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, என் மக்கள் உதட்டினால் என்னை போற்றுகிறார்கள், புகழுகிறார்கள், ஜெபிக்கிறார்கள், ஆனால் அவருடைய உள்ளமோ என்னை விட்டு தொலைவில் இருக்கிறது. அவர்கள் என்னை வழிபடுவது ஜெபிப்பது வீண், வேஸ்ட் என்று அங்கே அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா? ஆண்டவர் அங்கே மிக சொல்லுகிறார், இவர்கள் உதட்டினாலே போற்றுகிறார்கள், புகழுகிறார்கள், அவருடைய உள்ளமோ என்னை விட்டு இருக்கு, அவர்கள் என்னை வழிபடுவது வீண், வேஸ்ட். அந்த கண்ணதாசன் பாடிய பாடலோடு கூட நாம் பார்க்கிற பொழுது எல்லவோ அப்படிதான் இருக்கிறது. இல்லை, என் அன்பானவர்களே, நாம் முழு உள்ளத்தோடு கூட அவரை தேடணும். அப்பதான் அவரை கண்டுகொள்ள முடியும் என்று நான் இனச்சட்டத்தில் மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா? இந்த கருத்தை நான் பார்க்கிற பொழுது திருப்பாடல் ஆசிரியர் கூட ஒரு அர்த்தத்தில் அருமையாக சொல்வார். திருப்பாடல் ஆசிரியர் 105 4வது வசனம் சொல்லுவார். அதில் அவர் சொல்ற பாருங்க, ஆண்டவரையும் அவரது ஆற்றலையும் தேடுங்கள், ஆண்டவரையும் அவரது ஆற்றலையும் தேடுங்கள், அவரது திருமுகத்தை இடையராது நாடுங்கள். அவரது இந்த வார்த்தை எனக்கு பிடிச்சமான வார்த்தை. அவரது திருமுகத்தை இடையராது நாடுங்கள் என்று, திருமுகத்தை இடையராது நாடுங்கள் என்று சொல்லுகிற பொழுது இதோ அவரது திருவுருவ படத்துல அல்லது சிறுவத்தில் அவர் பார்த்துக்கிட்டு இருக்கிறது, அது நல்லதுதான். ஆனாலும் கூட என் அன்பானவர்களே, உங்களுடைய மனக்கண் முன்பாக ஆண்டவரை கொண்டு வர வேண்டும். உங்களுடைய மனக்கண் முன்பாக ஆண்டவரை கொண்டு வர வேண்டும். அவருடைய திருமுகத்தை பார்க்கணும். அவரை பார்த்து அவர்கிட்ட நம்ம மண்டாடு முழு உள்ளது. இதுதான் முழு உள்ளத்தோடு கூட தேடுகிற ஒரு நிலை இருக்குது. என்கிட்ட ஒரு சகோதரி சொன்னாங்க, பிரதர், நான் கண்ணை மூடி ஜெபம் பண்ணாக்க எங்க மாமியாவே முன்னாடி வரா பிரதர். அவங்க மாமியா வராங்களா? கண்ணு மூடி ஜெபம் பண்ணுகிற பொழுது அங்கே பக்கத்து வீட்டுக்காரங்களாம் சண்டை போட்டவங்களாம் வராங்க பாருங்க. ஏன்? என் அன்பானவர்களே, அவர்களிடம் நீங்க அப்படி இருக்கிறீங்க. ஆண்டவர் சொன்னார், ஆண்டவர் சொன்னார், என்ன சொன்னார்? நீ பலிபீடத்தில் காணிக்கை செலுத்தி வருகிற பொழுது உன்னில யாருக்காவது மனத்தாங்கிறதா முதல்ல வச்சுட்டு நீ முதல்ல போய் அங்கே சமாதானம் பண்ணிக்கிட்டு வா, அப்புறமால செய்ய சொன்னார்.
கொண்டு வந்தா தானே இல்லையா? பார்க்கு 11ஆம் அதிகாரத்திலே பார்க்கிற பொழுது 20 சொல்லப்பட்டு, நீ ஜெபம் செய்ய முழங்கால் படிக்கிற பொழுது உன்னை யாருக்காக மனத்தாழ்ந்தா முதல்ல மன்னிச்சுட்டு ஆண்டவன் முன்னே மன்னிப்பாரு. மன்னிக்கிற பொழுது தான் நாம் அவரை பார்க்க முடியும். பரிசுத்த உள்ளத்தோடு கூட அவரை பார்க்கும். நேரத்தில் சகோதரர் பாட்படும்போது பரிசுத்த அல்லம் பரிசுத்தமே பரமேஸ்வரன் தங்க ஆம்பரியமானவர்களே, அந்த பரிசுத்தமான உள்ளத்தோடு கூட முழு இதயத்தோடு கூட நாம் தேடுகிற பொழுது நமக்கு எந்த கவலையும் தேவையில்லை. எதை உண்போம், எதை குடிப்போம், எதை விடுப்போம்னு கவலைப்படுத்த எல்லாம் ஆண்டவர் தானே தந்து கொண்டு இருப்பார். பிரியமானவர்களே, ஆண்டவர் நாம் தேடல், ஆண்டவரை நாம் தேடல் முழு இதயத்தோடு. இந்த கருத்தை நான் சொல்லுகிற பொழுது ஏசாயா புத்தகத்திலே 55ஆம் அதிகாரத்திலே 6வது வசனம் கூட எனக்கு ஒரு கருத்தாக இருக்கிறது. ஏசாயா புத்தகம் 55 6வது வசனம் ஒரு கருத்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரை காண்பதற்கு வாய்ப்புள்ள போதே, ஆண்டவரை காண்பதற்கு வாய்ப்புள்ள பொழுது அவரை தேடுங்கள், அவரை தேடுங்கள். அவர் அண்மையில் இருக்கும் போது, அவரை அண்மையில் இருக்கும் பொழுது அவரை நோக்கி மன்றாடுங்கள், அவரை நோக்கி மன்றாடுங்கள். இந்த 2 கருத்துக்கு முதலாவது கருத்து ஆண்டவரை காண்பதற்கு வாய்ப்புள்ள பொழுது அவரை தேடுங்கள். 2வது அவர் அண்மையில் இருக்கிற பொழுது அவரிடம் மன்றாடுங்கள். இந்த 2 கருத்து இணைந்ததுதான் செபம். இந்த 2 கருத்து இணைந்ததுதான் செபம். என் அன்பானவர்களே, கடவுள் நமக்கு ஒவ்வொருவருக்கும் வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். ஜெபிக்குவதற்காக வாய்ப்பு கொடுத்திருக்கிறார், தேடுவதற்காக வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். அந்த நேரத்தில் நாம் தேடணும், ஜெபிக்கணும், ஒப்பு கொடுக்கணும், நம்முடைய மன்றாட்டை எல்லாம் கொண்டு வரணும். அப்படி கொண்டு வருகிற பொழுது நம்முடைய ஜெபம் கேட்கப்பட்டதாக ஒரு ஆசீர்வாதம் உள்ள ஜெபமாக இருக்கணும். ஆண்டவர் சொல்லுவதை பார்க்கணும். பிரியவர்களே, முழு உள்ளத்தோடு கூட தேடணும், முழு உள்ளத்தோடு கூட அவரை தேடணும். எரேமியா புத்தகத்திலே சொல்லுகிற வார்த்தையை பார்க்கணும். சகோதரமே, சகோதரமே, நாம் ஆண்டவர் பைபிளில் சொன்னாரு, எதை குறித்து கவலைப்பட வேண்டாம், முதலாவது கடவுளை அவருக்கு ஏற்பட தேடுன்னு சொல்றாரு. அது தேடனாக்க முழு உள்ளத்தோடு கூட நான் தேடினாக்க அது எரேமியாவில் ஒரு வார்த்தை சொல்லுவாரு. எரேமியா புத்தகத்தில் 29ஆம் அதிகாரத்திலே 13வது வசனத்தை சொல்லுவாரு. என்ன சொல்றாரு பார்க்கணும். நீங்கள் என்னை தேடுவீர்கள், நீங்கள் என்னை தேடுவீர்கள், உங்கள் முழு இதயத்தோடும் என்னை தேடும் போது, நீங்கள் முழு இதயத்தோடு தேடுகிற பொழுது நீங்கள் என்னை கண்டடைவீர்கள், நீங்கள் என்னை கண்டடைவீர்கள். பாருங்க, நீங்கள் என்னை கண்டடைவீர்கள். நீங்கள் என்னை கண்டடைவீர்கள். எதில் கண்டடிப்போம்? நம் பிரச்சனை எதுவோ அந்த பிரச்சனையில் அவரை கண்டடைவோம். ஒருவேளை நவியோடு கொண்டிருக்கிறோம், அவரை குணமாக்குற ஆண்டவராக, பண தேவை இருக்கிறது, அவரை எல்சடாயாக சில வேளையிலே நம்முடைய பல கவலை கண்ணீர் பிரச்சனை எதிர்ப்பு எல்லாம் இருக்கும். அந்த விடுதலை நாயகராக, நமக்காக யுத்தம் செய்கிறவராக, ஒவ்வொரு கருத்து நம்முடைய தேவையில ஒவ்வொரு சூழ்நிலையும் அவர் அப்படியாக நமக்கு காட்சியளித்து வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். எனவே தான் நாம் பார்க்கிற பிரியமானவர்களே, கவலைப்படாதீங்க, ஆண்டவர் நம்புங்க. மத்திய 26ஆம் அதிகாரத்தில் அப்படியே சொல்லுது, எதை குறித்தும் நீ கவலைப்பட வேண்டாம், எதை உண்போம், எதை உடிப்போம், எதை குடிப்போம்னு கவலைப்பட வேண்டாம், இவெல்லாம் உனக்கு தேவைன்னு ஆண்டவர் தெரிவித்திருக்கிறார். இந்த அருமையான வேளையிலே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதரமே, நாம் ஆண்டவரை தேடணும். இந்த வேளையிலும் ஆண்டவரை முழு உள்ளத்தோடு கூட தேடுங்க. நீங்க என்ன நிலையில தேடுகிறீர்களோ அந்த நிலையிலே ஆண்டவர் உங்களுக்கு தரிசனமாக்குவார். தெய்வீக மருத்துவராக, தெய்வீக மருத்துவராக, விடுதலை நாயகராக அவர் தரிசனமாகுவார். அன்று மாலை வேலையான பொழுது ஒவ்வொரு சந்தித்து ஆசீர்வித்தார் ஆண்டவர், இப்பொழுதும் ஆசீர்விப்பார். தேடுகிற வாய்ப்பு கிடைக்கிற பொழுது ஏதோ ஒரு டைம்ல தேடணும். நான் அவரை தேடுகிற ஒரு கருத்தை நான் சொல்லுகிற பொழுது தானியேல் ஆகமத்தில் ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கும். தானியேல் அவர் அந்த அரசு சொல்லுகிறது யாரையும் வழிபடக்கூடாதுன்னு. ஆனாலும் தாவீது அதை மறுதலிச்சு கண்டத்தார். தானியேல் மறிச்சு போகிறார். தானியேல் பார்க்கணும் பிரியமானவர்களே, அவர் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் சமூகத்திலே இப்படி இருக்கணும். தானியேல் புத்தகத்தை எடுத்துட்டு அதுல 6ஆம் அதிகாரத்துல 10வது வசனத்தை நீங்க பார்த்து பாருங்க. அதுல அவர் எப்படி ஒவ்வொரு நாளும் ஜெபித்து இருப்பார் என்பதை நமக்கு தெரிய வரணும். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட நிலை இல்லை. காரணம் இருக்கும்.
ஜெபத்திலே அவரை தேடணும். ஜெபத்தின்படி அவர் தேடணும். அவர் முழு உள்ளத்தோடு கூட தேடணும். அவரை நாம் பெற்று அனுபவிக்கணும். தானியேல் புத்தகம் 6ஆம் அதிகாரத்திலே 10ஆம் வசனத்தை படித்து பாருங்கள், என்ன சொல்லுகிறது? தானியேல் இந்த சட்டம் கையொப்பம் இட்டதை அறிந்த பின் தம் வீட்டுக்கு சென்றார். அவர் வீட்டு மேலறையின் பலகணியில் எருசலேமை நோக்கி திறந்திருந்தன. தமது வழக்கப்படி நாள்தோறும் 3 வேளையும் தம் கடவுளுக்கு முன்பாக முழங்காலில் இருந்து மன்றாடி அவருக்கு நன்றி செலுத்துவார். பாருங்கள், எப்படி பாருங்க, தானியேல் ஒவ்வொரு நாளும் 3 வேளையும் தவறாம அந்த வழக்கப்படி போயிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு நம்முடைய குடும்பத்தில் குடும்ப ஜெபம் இல்லை, இறைவசன வார்த்தை வாசிப்பில்லை, ஆலயத்துக்கு செல்வது இல்லை. எங்க எப்படி இருக்குன்னு அவரை தேடணுங்க சகோதரமே. அவரை தேடுகிற பொழுதுதான் நாம் அவரை கண்டுகொள்ள முடியும். நம்முடைய கவலை எல்லாம் போய் நாம் நிம்மதியாக சந்தோஷமா இருக்க முடியும். ஏன்னா நம் தேவையெல்லாம் அவர் சந்தித்து கொடுத்திருக்கிறார். இதுதான் சொல்லுகிற பொழுது என் அன்பானவர்களே, இந்த ஆமோஸ் ஆகமத்திலே சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை கூட இருக்கு. ஆமோஸ் ஆகமத்திலே 5ஆம் அதிகாரத்திலே 4வது வசனம் நினைக்கிறேன். அதில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை இந்த தானியேலுடைய வார்த்தைக்கும் இங்கே ஆமோஸுடைய வார்த்தைக்கும் நீங்க ஒரு கருத்து பார்த்தாக்க அங்கு ஒரு லெக்கப்பட்டிருக்கும். இஸ்ரவேல் வீட்டாருக்கு ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார், என்னை தேடுங்கள், நீங்கள் வாழ்வீர்கள். என்ன தேடுங்க, நீங்க வாழ்வீங்க சொல்றீங்க. நாம தேடணும். இன்னைக்கு நாம் அவரை தேடுதல் இருக்கு. நாம் எங்கெங்கயோ தேடிக்கிட்டு இருக்கிறோம். யாரையோ ஊழிக்காரனை தேடிக்கிட்டு இருக்கிறோம், ஊழிக்காரியை தேடிக்கிட்டு இருக்கிறோம். இல்லை, ஆண்டவரை தேடணும். ஆண்டவர் என்ன தேடுன்னு சொல்றாரு ஆண்டவர்ல, அவரை தேடணும். அவரை தேடி அவருக்கு நாம் கொண்டாடுகிற பொழுது ஊழிக்கார தேடுறது காரியங்கள் ஒரு ஹெல்பிங்கு தான், பரிந்துரைக்கு தான். ஆனாலும் நாம் ஆண்டவரை தேடணும். பிரியமானவர்களே, ஆண்டவரை தேடுகிற பொழுது அவர் நாம் கண்டுகொள்ள முடியும், வாழ்வு பெற முடியும். ஒரு குறையும் இல்லாதபடி ஆசிரிப்பார். அந்த மத்தியில் சொல்ல முதலாவது கடவுளையும் கடவுளுடைய அரசியும் அதற்கு ஏற்படும் தேடுங்க. கடவுளுடைய அரசியல் என்கிறது இப்படி. இன்னைக்கு பொல்லாத பிசாசான இந்த உலகத்தை எல்லாம் ஆட்சி பண்ணி கொண்டிருக்கிறார். அந்த ஆட்சி, அந்த பொல்லாத பிசாசுடைய ஆட்சி அவுட் ஆகணும், கடவுளுடைய ஆட்சி வரணும். அதனால்தான் ஆண்டவர் அவர் ஜெபிக்க கற்றுக் கொடுக்கும் பொழுது உங்களுடைய ஆட்சி வருகே என்று ஜெபம் சொன்னார். உங்களுடைய ஆட்சி வருகே என்று ஜெபியுங்க. என்னகத்தில் இருக்க தந்தையே தேதனை போட்ட பிறகு உமது ஆட்சி வருகேன்னு ஜெபியுங்க. உங்களுடைய ஆட்சி எப்படி வரும்? தூய ஆவிலே வரும். தூய ஆவிலே வந்து நம்ம ஆட்சி செய்யணும். ஆட்சிக்கிற பொழுது அவருடைய ஆட்சி வந்தா இன்னைக்கு சொல்றாங்க அரசு, நம்ம இந்த நம்முடைய உலக வாக்கில் பார்க்கிற பொழுது எங்களுடைய ஆட்சி வந்தா உங்களுக்கு இலவசமா புடவை கொடுப்போம், எங்களுடைய ஆட்சி வந்தா உங்களுக்கு மாசம் 1000 ரூபாய் தருவோம், எங்களுடைய ஆட்சி வந்தா அது செய்வோம் இது செய்வோம் சொல்லுவாங்க. அது எப்படி செய்யறாங்க என்ன பண்றாங்கன்னு அதை பற்றி நான் சொல்ல வரல. அது சொல்றது நடக்கிறது நடக்காது எனக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவர் சொல்லுவது என்ன, நீ என் ஆட்சியை தேடு, உனக்கு இது என்ன தேவையோ அதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் என்று அருள்நாதர் நம்மை அருமை ஆண்டவர் சொல்லுகிறார். நீ முதலாவது கடவுளையும் அவருடைய ஆட்சியும் தேடு, உனக்கு எல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் சொல்லியிருக்கிறார். உனக்கு திருமண காரியமா, அந்த திருமண காரியத்துக்கு எவ்வளவு பணம் வேணுமோ அதுக்கு அதிகமா, வீடு கட்டுறையா அது தேவையானது அதிகமாக கொடுக்கும். என்ன ஒரு கருத்தோ அதெல்லாம் செய்யும். அந்த ஆட்சியில் செல்லுகிற பொழுது எனக்குள்ளாக தூயாக என்னுடைய ஜபநண்பர்கள் கூடுகையிலே நாங்கள் ஜபிக்கிற ஒரு ஜபத்திலே கொண்டு வருவோம். இந்த தீய ஆவியை அவுட் ஆகணும். அப்போதான் கடவுளுடைய ஆட்சி வரும். கடவுளுடைய ஆட்சி வருகிற பொழுது ஒவ்வொருக்குள்ளும் வருகிற பொழுது அங்கே இறை அரசு கட்டப்படும் தான். மத்திய 12ஆம் அதிகாரத்திலே 28வது வசனத்திலே ஆண்டவர் சொல்லுவார், என்ன சொல்லுவாரு? நான் கடவுளின் ஆவியை கொண்டே பேய்களை ஓட்டுகிறேன் என்றால் இறையாட்சி உங்களிடம் வந்துள்ளது அல்லவா? பாருங்கள், நான் கடவுளுடைய ஆவியை கொண்டு பேய்களை ஓட்டுகிறேன் என்றால் அங்கே கடவுளுடைய ஆட்சி இறை ஆட்சி வந்துள்ளது அல்லவா சொல்லுகிறார். கடவுளுடைய ஆட்சி தூய ஆவிக்குள்ளாக வருகிறது.
தூய ஆவிக்குள் வருகிறது. என் அன்பானவர்களே, நாம் முதலாவது கடவுளையும் அவருடைய ஆட்சியும் தேடணும். ஆண்டவரே, உடைய ஆட்சி வரட்டும், தூய ஆவி வழியாக என்னை ஆளட்டும், எனக்குள் இருக்கிற எல்லா பாவ சூழ்நிலையெல்லாம் போகட்டும், தூய ஆவியானவர் எனக்குள்ளாக ஆளுகை செய்யட்டும் என்று ஒப்புக் கொடுத்தேன். ஆளுகை செய்ய ஆளுகை செய்யும் ஆவி ஆனவரே, வழியா தந்தேன் பரிசுத்த மாணவரே. ஆளுகை செய்யணும். அந்த ஆளுகை செய்கிற பொழுது, கடவுளுடைய ஆட்சி நம்ம செய்கிற பொழுது ஒரு குறையும் இல்லை, எல்லாம் சந்திக்கப்படும். இந்த ஆளுகை தூய ரோமர் புத்தகத்திலே நாம் பார்க்கிறோம். 14ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலே சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை தான் ஆண்டுடைய ஆவி ஆட்சி. இறையாட்சி என்பது உண்பதோ குடிப்பதோ மட்டும் அல்ல, மாறாக தூய ஆவி, தூய ஆவி அருளுகின்ற நீதி, அமைதி, மகிழ்ச்சியுமே அடிப்படையாக கொண்டு. சிந்திக்கணும் அல்லவா என் அன்பானவர்களே? நாம் கடவுளை தேடணும், அவருடைய ஆட்சியை தேடணும். அப்பொழுது ஒரு குறையும் இல்லாதபடி ஆண்டவர் நம்மை அபரிமிதமாக ஆசீர்வதிப்பார். கடவுளுடைய ஆட்சி அவரை தேடி அவருள்ளாக போகிறவனுக்கு ஒரு நம்பிக்கை நான் சொல்ல நினைக்கும். கடவுள் எல்சடாய், எல்லாம் நிறைந்த கடவுள். ஆபிரகாம் பார்த்தனாக்க, எனக்கு இதெல்லாம் பைபிள் எடுத்து நான் படிச்சுட்டு போயான்னு ஓடுறார். ஆபிரகாம் பார்க்கிற பொழுது தன்னுடைய சொந்த நாட்டையும் வீட்டையும் எல்லாம் விட்டுட்டு அப்படியே புறப்பட்டு வரார். கையில் ஒரு பையை நான் தூக்கிட்டு ஒரு கடல் மேலே வச்சுட்டு தூக்கிறார். அவருடைய எண்ணம் சிந்தம் எல்லாம் ஆண்டவரையே பார்த்து அவரையே பின்தொடர்ந்து அவருக்காக செயல்பட்டு அவர் முழு உள்ளத்தோடு கூட அவரை தேடுதலும் அவர் கீழ்ப்படுதலும் ஆழ்வதுமாக இருந்தது. என்ன நடந்தது? அவர் பெரிய ஒரு செல்வந்தராய் மாறுகிறார். நீங்கள் தாக்கணும் தொடக்க நூல் 24ஆம் அதிகாரத்திலே பார்க்கிற பொழுது அந்த 35ஆம் வசனத்திலே அவருடைய வேலைக்காரர் எபிரேசர் சொல்லுகிறார். எபிரேசர் சொல்லுகிற வார்த்தையின் உள்ளம் பற்றி இருக்கும். வேலைக்காரன் போய் சொல்றார், என்ன சொல்றாரு? எங்க முதலாளியை கடவுள் இப்படி ஆசீர்வதித்திருக்கிறார் சொல்லுவார். ஆம் பிரியமானவர்களே, நாம் கடவுளை தேடுகிற பொழுது, ஆண்டவரை தேடி அவர்களுக்கு ஒரு நன்மை தனத்திலும் குறைவில்லை. அவன் ஏழையா இருக்கக்கூடாது, வறுமையா இருக்கக்கூடாது. அவன் கடவுள் அவனை ஆசீர்வதிக்கிறார். ஆபிரகாம் அதுக்கு கொண்டு வந்தார். பார்க்கணும், ஆபிரகாம் வம்சத்தார் நாம எல்லாம் இல்லவா கொண்டு வரணும். அந்த ஆபிரகாம் வம்சத்தார் கொண்டு வருகிற பொழுது நான் ஆபிரகாமுடைய மகன் ஈசாக்கை நான் கொண்டு வருகிறேன். என் அன்பானவர்களே, ஈசாக்கை நான் பார்க்கிற பொழுது அந்த இடத்துல எல்லாம் ஒரு மழை இல்லாமல் ஒரு வறட்சியாய் போகிறது. எல்லா மக்களும் குடிபெயர்ந்து வெளிநாட்டுக்கு போகிறாங்க, மற்ற இடத்துக்கு போகிறாங்க. ஆனால் கடவுள் அவருக்கு சொன்னார், ஈசாக்கே நீ போகாத, நீ இங்கே இரு. ஏன்னா நீ என்னுடைய பிரியமான மகன். உன்னுடைய தந்தை ஆபிரகாம் வழியாக நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் சொல்லிட்டு கொண்டு வரார். நீ இங்கே பார்க்கணும், தயவுசெய்து எடுங்க. தொடக்க நூல் 28ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், 26ஆம் அதிகாரத்தில் நினைக்கிறேன், 26 அதில் 26ஆம் அதிகாரத்தில் 12-13 வருஷத்தை நீ படிச்சுனது சொல்லி பார்க்கணும். ஈசாக்கு அந்த நாட்டில் பயிரிட்டு அதே ஆண்டில் 100 மடங்கு அறுவடை செய்தார். ஆண்டவர் அவருக்கு ஆசி வழங்கினார். அவர் செல்வம் உடையவரானார். செல்வத்திற்கு மேல் செல்வம் பெற்று மாபெரும் செல்வரானார். பார்க்கணும் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவர் இப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறவர். எல்லா மக்களும் பார்க்குற ஈசாக்குன்னு காலத்தில் எல்லாரும் நாட்டை விட்டு போயிட்டானுங்க. ஆனா ஈசாக்கு மட்டும் அங்கே இருக்கிறார். மழையை பொழிவு செய்கிறார். மழையை பொழிவு செய்து என்ன செய்கிறான்றதுக்கு நல்ல விளைச்சல் 100 மடங்கு அறுவடை செய்ய. அவர் செல்வத்திற்கு மேல் செல்வம் பெற்று மாபெரும் செல்வரானாருக்கு.
அக்கா அண்ணா வறுமையில வாடிக்கொண்டிருக்கிற, ஏழ்மையில வாடிக்கொண்டிருக்கிற, கடன்காரனாக வட்டி கூட கட்ட முடியலன்னு நினைக்கிற நாம் பார்க்கணும். நம்முடைய ஆண்டவர் எல்சடாய், எல்லாம் நிறைந்தவர் அவர். அவரை நாம் தேடுகிற பொழுது, முழு உள்ளத்தோடு கூட அவரை தேடுகிற பொழுது அவரை நாம் கண்டுகொள்ள முடியும், அனுபவிக்க முடியும். நமக்கு எல்லாம் அவர் கொடுத்து நடத்துவார். ஓ லார்ட் ஜீசஸ். என் அன்பானவர்களே, கடவுள் நமக்கு பணத்தை கொடுத்தாருனால் அதுக்கு எந்த விதமான இடையூறும் இருக்கக்கூடாது. அதாவது நாம் லஞ்சம் வாங்கிட்டோ அப்படி பண்ணியோ இப்படி பண்ணியோ சம்பாதிக்கிறதுனால தான் பிரச்சனை வரும். மாறாக ஆண்டவரே நமக்கு கொடுப்பார் என்றால் அதில் எந்த விதமான ஒரு பிரச்சனையோ போராட்டமோ எதுவுமே இருக்க முடியாது. தயவுசெய்து நான் பார்க்கணும். நீதிமொழி புத்தகத்தில் சொல்லுவாங்க, 10ஆம் அதிகாரத்தில், நீதிமொழி புத்தகம் 10ஆம் அதிகாரத்தில் 22வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை ஒன்று இருக்கும். அது சொல்லப்பட்டிருக்கும், நாம் லஞ்சம் வாங்கியோ அல்லது மற்றனை ஏமாத்தியோ அல்லது கொள்ளையடிச்சோ திருடியோ அப்படிலாம் வந்துச்சுனாக்க அந்த வர பணம் அவுட்டு. ஆனால் கடவுளால் கொடுக்கிற செல்வமானது ஆசீர்வாதமான ஒரு செல்வம். ஆபிரகாமுக்கு எப்படி ஆசிரித்தார், ஈசாக்கு அப்படி ஆசிரிக்கிறார். நீ தயவுசெய்து அந்த நீதிமொழி புத்தகத்தை எடுத்து படித்து பாருங்க. என்ன சொல்லுது 10:22? ஆண்டவரின் ஆசி செல்வம் அளிக்கும், அச்செல்வம் துன்பம் கலவாது அளிக்கப்படும் செல்வம். துன்பம் தராது அளிக்கப்படுகிற செல்வம் சொல்லு. பிரியமானவர்களே, இந்த ஒவ்வொரு காரியம் ஆண்டவர் தருகின்ற அந்த துன்பம் தருகின்ற நல்ல இதானே இருக்கிறது. என் அன்பானவர்களே, ஒவ்வொன்றும் பார்க்கணும் இருக்கு. நான் இதை சொல்லுகிற பொழுது கடவுளை நம்புகிறவர்கள் இன்னைக்கு இந்த இயேசுவே நம்பி சீடர்கள்லாம் புறப்பட்டு வந்துடுறாங்க, எல்லாத்தையும் விட்டுட்டு வராங்க. அவனுக்கு ஏதாவது குறைந்துதான் சீடர்கள் கேட்கிறாங்க, ஆண்டவரே நாங்கள், அதாவது ஒரு பெரிய பணக்காரன், அந்த பணக்காரன் ஆண்டு விட்டு போயிட்டு இருக்கு. அப்போ சீடர்கள் ஆண்டவரை நம்பி இருக்கும்போது அவர் சொல்றாங்க, ஆண்டவர் நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு வந்தோமே, எங்களுக்கு என்னன்னு கேட்கிறாங்க. நேனா விட்டு வந்து அப்போ ஆண்டவர் சொல்லுகின்ற ஒவ்வொரு வார்த்தையும் நான் சொல்லுனாக்க எனக்குள்ள பற்றி இருக்கிறார். நீங்க தயவுசெய்து நீ பார்க்கணும், மத்தேயு 19ஆம் அதிகாரத்தில் 28வது வசனத்தை நீ படிப்பில்லைன்னா அதுல அவர் சொல்லுகின்ற வார்த்தை, அந்த சீடர்களுக்கு அவர் சொல்லுகின்ற வார்த்தை இன்று உங்களுக்கு எனக்கு நம்ம ஒவ்வொருவருக்கும் தான். அதற்கு இயேசு, புது படைப்பின் நாளில் மானிட மகன் தமது மாட்சிமிகு அரியணையில் வீற்றிருப்பார். அப்போது என்னை பின்பற்றிய நீங்களும் இஸ்ராயேல் மக்களின் 12 குலத்தவர்க்கும் நடுவர்களாய் 12 அரியணைகளில் வீற்றிருப்பீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். என் அன்பானவர்களே, ஆண்டவரை முழு உள்ளத்தோடு கூட தேடுகிற நிலையிலே பார்க்கிற பொழுது அவர்கள் ஆண்டவரை பின்தொடர்ந்து வந்தார்கள். அங்கனா அவர் சொல்றாரு, நீங்க அங்க அமருவீங்க. நீங்க அந்த இடத்துல புதுப்படைப்பு எல்லாம் மாறுகிற பொழுது அன்பானவர்களே, அந்த மத்தேயுல 19:28 படிக்கும் அல்லவா, அந்த மார்க்கில் 10ஆம் அதிகாரத்தில் 29வது வசனமும், அதே லூக்காஸ் நட்சத்திரத்தில் 18ஆம் அதிகாரத்தில் 29வது வசனமும் 30வது வசனம் இதெல்லாம் எழுதிக்கிறீங்க. தயவுசெய்து குறிச்சிக்கிடுங்க. மீண்டும் பாருகிறேன், மார்க் 10 29வது வசனம், மார்க்கில் 10 29வது வசனம். அதே மாதிரி லூக்காவில் 18ஆம் அதிகாரத்தில் 29 30 வசனம். இந்த வசனத்தை நீ படிச்சு நினைக்கும் போது என் அன்பானவர்களே, சீடர் கேட்பார்கள், எல்லாத்தையும் நாங்கள் விட்டு வந்தோமே, எங்களுக்கு என்ன இருந்துச்சு. ஆண்டவர் ஏசு சொல்லுவார், இந்த வசனத்தை குறிச்சிருக்கிறீங்க, நான் அவருக்கு கவனம் சொல்லி முடிக்கிறேன். அவர் சொல்லுவார், என்ன சொல்லுவார், என் பொருட்டும் நற்செய்தியின் பொருட்டும் யார் ஒருவர் எல்லாம் விட்டுட்டு வராங்களோ அவர்கள் இம்மையில 100 மடங்காகவும் மறுவிலே முடிவில்லாத வாழ்த்துவார்கள். தன் தந்தையோ தாயோ மனைவி மக்கள் யாரெல்லாம் விட்டுட்டு அப்படி வராங்களோ அவங்களுக்கு
இன்று நான் நினைச்சு பார்க்கிறேன் சகோதரமே, நான் நினைச்சு பார்க்கிறேன். இந்த வார்த்தையின்படியாகவே நான் நினைச்சு பார்க்கிற பொழுது எவ்வளவு சகோதர சகோதரி நினைச்சு இல்லைங்களா? எவ்வளவு சகோதர சகோதரிகள் நான் கண்ணு காணாத நாட்டில் எல்லாம் கூட இல்லைங்களா, வெளிநாட்டில் இருக்கிற கூட பிரதர்ன்னு பேசுகிறாங்க, பிரதர்னு எழுதுறாங்க. நான் சொல்லுவேன், எப்படி இதெல்லாம் கிறிஸ்து இயேசுடைய பரிசுத்த ரத்தத்தினால் வந்த ஒரு பாசம், உடன் பிறப்பு, இரத்த உறவு, இரத்த உறவு தூய ஆவிக்குள் வருகிறது. அன்பானவர்களே, நாம் ஆண்டவரை முழு உள்ளத்தோடு கூட தேடுகிற பொழுது சொந்த பந்தங்கள் எல்லாம் நமக்கு உண்டாகி இருக்கும், எல்லா பொருளாதாரமும் நமக்கு இருக்கும். நாம் ஜெபிக்கலாம், நாம் ஜெபிக்கலாம். ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்று ருசித்து கடந்து போகலாம். உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் என் இதயத்தின் ஏகமையா. உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏகமையா. எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, என் பாரங்கள் என் சுமைகள், என் பாரங்கள் என் சுமைகள் உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன் ஐயா, உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன். ஏசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். ஏசையா உம்மை தானே என் கண் முன்னே நிறுத்தியுள்ளேன். உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏகமையா. ஆமாண்டவரே, எங்களுக்காக யாவையும் செய்கிறவரே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எதற்கும் கவலைப்படாதீர்கள் என்ற இறைவார்த்தையின் வழியாக ஆண்டவரே எங்களோடு பேசி எங்களை தைரியப்படுத்தினீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருவரையும் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. இதோ இந்த நாட்களிலே கொரோனா வைரஸ் என்ற நோயினால் கவலைப்பட்டு இருக்கின்ற ஒவ்வொரு மகனையும் மகளையும் ஒரு கரங்களிலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, கவலைப்படாதீர்கள் என்று சொன்னீரே ஆண்டவரே. உங்கள் கவலைகள் அனைத்தும் என் மீது சுமத்தி விடுங்கள், அக்கறை உண்டு என்று சொல்லுகிறவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த அருமையான செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. அவருடைய உள்ளத்தின் கவலைகள், கண்ணீர்கள், துன்பங்கள் எல்லாவற்றையும் அப்புறப்படுத்த வேண்டுமாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த மாதா தொலைக்காட்சியின் வழியாக நீர் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உமது வார்த்தைக்குள்ளாக வழிநடத்தி வருவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் அருமை இயேசுவின் ஈடு இணையற்ற அற்புத நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல தந்தையே, ஆமென். வாழ்க ஆண்டவரும் உடனே, பெண்களிலே நீர் பேரு பெற்றீரும் மகனும் வாழியவே. பரிசுத்த மரியாயே எங்கள் பரமனின் தாயாரே, பாவிகள் எங்களுக்காய் பரமனை மன்றாடும், இப்போதும் நீர் மன்றாடும்
எப்போதும் நீர் மன்றாடும் தீமைகள் நெருங்கையிலே பரமனை மன்றாடும் மரணம் வருகையிலே எம்மை தாங்கும் அம்மா. தெய்வ ஒளியும் ஒளியும் என்ற மாத இதழ் எமது டிவைன் ஊழியத்தின் வழியாக வெளியிடப்படும் தெய்வ ஒளியும் ஒளியும் என்ற மாத இதழ் பெற வேண்டும் என்றால் சரியான முகவரியை அனுப்புங்கள். புத்தகங்கள் அனுப்பி வைக்கின்றோம். எங்கள் ஊழியங்களுக்காக ஜீவியுங்கள். ஆண்டவர் உணர்த்துகின்ற காணிக்கையால் தாங்க